Dear students, welcome back to our channel. இன்னைக்கு 12th Maths Unit 1 application of matrix and determinantல example 1.24 பார்க்கலாம். If A வந்து கொடுத்திருக்காங்க, Bன்ற matrix கொடுத்திருக்காங்க, find the product AB and BA and hence solve the system of the equation அப்படின்னு ஒரு 3 equation கொடுத்திருக்காங்க. ஓகேவா, நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், ஏவும் பியும் வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணோம். ஏபின்னு கண்டுபிடிக்கணும், நெக்ஸ்ட் வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன், நெக்ஸ்ட் பிஏ அப்படின்ற மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி நம்ம வந்து ஏபி பிஏ கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் 3x3 மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனில் எப்படி வந்து மல்டிப்ளிகேஷன் வந்து பார்க்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி தான் ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம், ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம், ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம், அதுதான் இங்கே ஃபஸ்ட் எலமெண்ட் செகண்ட் எலமெண்ட் தேர்ட் எலமெண்ட் வரும். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு ரோ அண்ட் காலமாக மல்டிப்ளை பண்ணோம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து 8 வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால 8 வந்து காமனாக எடுத்துக்கிறேன். காமனாக எடுத்து ஸோ இது வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் 3x3. ஓகே, ஸோ 8I3. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னா அதே மாதிரி பிஏ வந்து பண்ணுறோம். பி மேட்ரிக்ஸ் ஏ மேட்ரிக்ஸ் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். நம்மளுக்கு வந்து சேம் அதே மாதிரி 8I3 அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா, ஸோ ஏபி ஈக்குவல் டு 8I3, பிஏ ஈக்குவல் டு 8I3ன்னு கிடைக்குது. I3ன்றது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ், அதோட வேல்யூ வந்து 1. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 8 வந்து உள்ளே கொண்டு வரோம், இந்த சைடு கொண்டு வந்தால் 1/8 மாறிடும். ஓகேவா, ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து இந்த பியை வந்து அந்த சைடு கொண்டு போனால் பி இன்வர்ஸாக ஆகிடும். ஸோ ஈக்குவல் டு 1/8 இன்ட்டு ஏ. ஓகேவா, இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன பண்ணலாம், சால்வ் த ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்து ஒரு 3 ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க. நம்ம இன்வெர்சிபிள் மெத்தடாக எழுதும்போது ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி அந்த மாடலில் எழுதுவோம். ஏன்றது வந்து என்னென்னா கொடுத்துருக்க எலமெண்ட்ஸு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், ஒய்யோட கோஎஃபிஷியன்ட், இசட்டோட கோஎஃபிஷியன்ஸ் வந்து நம்ம வந்து மேட்ரிக்ஸாக எழுதுவோம். அதுக்கப்புறம் எக்ஸோட இது வந்து எக்ஸ் என்ன வேரியபிள் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் எழுதுவோம். ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் வர்றது இங்கே ஈக்குவலுக்கு அப்புறம் ஒரு மேட்ரிக்ஸை எழுதுவோம். ஓகேவா, ஸோ இப்போ அதே தான் இங்கே எழுதியிருக்கோம். இந்த மேட்ரிக்ஸ் வந்து சேம் நம்மளுக்கு பியோட மேட்ரிக்ஸ் தான் வரும். ஓகேவா, ஸோ அதனால் நான் பின்னு வச்சுக்கிறேன். இன்ட்டு அது இதுக்கு ஈக்குவல் டு இது அதே தான். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இந்த பி வந்து அந்த சைடு போச்சுன்னா பி இன்வர்ஸ் ஆகிடும். ஸோ XYZ ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஓகே, ஸோ இப்போ ஈக்குவேஷன் அண்ட் 1 and 2 ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்கள். இந்த பி இன்வர்ஸ்க்கு வந்து என்ன வரும்னா 1/8 இன்ட்டு ஏன்னு போடலாமா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோன்னா 1/8 ஏவோட மேட்ரிக்ஸ் நம்ம எழுதுகிறோம். ஏவோட மேட்ரிக்ஸ் வந்து நமக்கு என்னென்னா நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஏவோட மேட்ரிக்ஸ் இன்ட்டு இது. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ரோ காலம், ஃபஸ்ட் செகண்ட் ரோ காலம், தேர்ட் ரோ காலம். ஓகேவா, இதை மல்டிப்ளை பண்ணி 1/8 இன்ட்டு இது மேட்ரிக்ஸு. இதை ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் என்ன பண்ணுறோமோ பண்ணிவிட்டு 3 இது கிடைக்குதா. ஸோ 1/8 இந்த 8 உள்ளே கொண்டு போனோம்னா 24ல் 3 டைம்ஸ், 16ல் 2 டைம்ஸ், 8ல் 1 டைம். ஸோ XYZோட வேல்யூ 3 - 2 - 1. ஓகேவா, அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.